வணக்கம். சற்று முன் வெளியான வானிலை முன் அறிவிப்பின்படி அடுத்த 2 நாட்களுக்கு இந்த 6 மாவட்டங்களில் பெரிய சம்பவம் காத்திருக்கு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாட்டில் கோடை வெயிலுக்கு மத்தியில் கடந்த சில நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. இதற்கிடையே இன்றும் நாளையும் கூட மாநிலத்தில் பல்வேறு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மார்ச் முதல் மே வரையிலும் கோடை வெப்பம் படுத்தி எடுக்கும். வெளியே கூட செல்ல முடியாத அளவுக்கு வெப்பம் அதிகமாகவே இருக்கும். இதற்கிடையே கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டின் கிளைமேட் மொத்தமாக மாறியுள்ளது. மாநிலத்தில் பல இடங்களில் திடீரென பெய்யும் மழை மக்களுக்கு நிம்மதி தருவதாக உள்ளது. இதற்கிடையே அடுத்த 2 நாட்களுக்கும் மாநிலத்தில் மழை தொடரும் என வானிலை மையம் கூறியுள்ளது. அதன்படி 2 நாட்களுக்கு மழை. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று மே 1ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை மே 2 அதாவது இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மேலும் அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன் அறிவிப்பு 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதலை பொறுத்தவரை வரும் மே 4ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் சற்று உயரக்கூடும். இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாட்டை பொறுத்தவரை மே 4ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அடுத்ததாக சென்னையின் வானிலை முன் அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதாவது வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை மையம் கூறியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.